ஃபைல் दियो मुदी ஃபைல் இந்த இருக்கு என்ன ஃபத்வா மദ്രാஸ் 10/5/1984 முசல்மான் அக்பார் ரோஸ்னாமா முசல்மான் டெய்லி ஒன்று வருது ஒரே உருது பத்திரிகை தமிழ்நாட்டிலே வர்ற ஒரே பத்திரிகை அந்த உருது பத்திரிகையில என்ன எழுதியிருக்காங்க अज़ान से पहले दरूद शरीफ के पढ़ने से रोकने की मज़मूम कोशिश அகாமத்தும் தொழுக பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லாதன்னு தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்க சவுதி அரேபியா உணர்றது யாரு சொல்றது யாரு மெட்ராஸ் सरकार அங்க வருது मुस्लिम कुरल तमिल नाम में அவங்க சொல்லிக்கிறார் महा वजीफा यानी दरूद शरीफ को रुकाने की सही जिस साहब ने की है वो कोई तीसरा दर्जे की आदमी नहीं அந்த இத கொடுக்கறாங்க செய்தியை கொடுத்துட்டு அந்த दरूद शरीफ படிக்க வேண்டாம்னு சொன்னவர் சாதாரண ஆள் இல்ல தடுத்துறாரு மூணாம் தர வரைக்கும் ஆள் இல்ல பாங்கு சொல்ல போறாரு மோதினார் அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு ஆரம்பிக்கிறார் உடனே தடுத்துறார் அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு ஃபித்னா உண்டாச்சு அது யார் செய்றாங்க சுன்னத் ஜமாத்னு சொல்றீங்கல்ல ஸலாத்தை சொல்லாதன்னு சொன்னவங்க யாரு தடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சுன்னத் ஜமாத் கொள்கை இது சுன்னத் ஜமாத் கொள்கை இல்லை இதுன்னு சொல்லிட்டு இப்படி இவர்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரும் பொழுது இங்கே தமிழகத்தில் முதலாக தப்லீக் ஜமாத் 1940களுக்கு அப்புறம் 50க்கு கரீப்ல உள்ளார நுழைஞ்ச போது முதலாக வாக்கியாத்தில் போன போது இன்றைய பல வயதான உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாதாக ஷேக் ஆதம் இருந்தாங்க அவங்க இது ஆராய்ச்சி செஞ்சு இது மார்க்கத்தின் வழிகட்டவர்கள் என்று ஃபத்வா கொடுத்தாங்க அதுல அப்துல் வஹாப் இந்த பாருங்க அந்த ஃபத்வா உருதுல வெளிவந்திருக்கு ஒரிஜினல் தான் வச்சிருக்கேன் அப்படி வந்த போது அதுல அப்துல் வஹாப்ங்கிறவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த அப்துல் வஹாப் யாருன்னு சொன்னா அபு சௌதுன்னு இருந்தார் ஷபீல் ரிஷாவுடைய ஃபவுண்டர் அவர் அங்க இருந்து எடுத்துட்டாங்க டீ கொண்டு வர சொல்றார் அரபிக் கல்வி ஆளாவின் அட்டகாசம் என்று சொல்லி மறுமலர்ச்சி யூசுப் நாவலர் யூசுப் தன்னுடைய இதுல போட்டார் 1960ல போட்டு அதுக்கப்புறம் அது வெளியே வந்து இல்லன்னு சொல்லி அவரே தப்லீக் ஆதரிச்சாரு அப்புறம் அது வேற கதை இப்ப அந்த அப்துல் வஹாப் பட்டேல் அப்துல் வஹாபும் முஃப்தியா இருந்து கையெழுத்து போட்டவரு அப்ப ஷேக் ஆதம் ஃபத்வாவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மாறிட்டாரு கடைசியில இறந்து போயிட்டார் இன்னைக்கு பாக்கியாத்துடைய நிலைமை என்ன சற்றாக அதுக்கப்புறம் தப்லீக் ஜமாத்துடைய கிதாப் இஸ்மாயில் தெஹ்லவின்னு முதல் சொல்லியிருந்தாங்க பாருங்க அவர் சிராத்தே முஸ்தகீம் கிதாபு தௌஹீத சிராத்தே முஸ்தகீம்னு எழுத்தார் முதல் மார்க்கத்துல ஒரு கிதாபை எரிச்சல சொல்லி ஃபத்வா கொடுத்தது இவருக்கு என்கிட்ட 22ல இதுதான் சிராத்தே முஸ்தகீம் இது யாரால் எழுதப்பட்டது இஸ்மாயில் முதல் இமாம்னு சொன்னார் பாருங்க முஸ்லிம் குரல் ஆசிரியர் இஸ்மாயில் தெஹ்லவி அவரால் வெளியிடப்பட்ட முஸ்லிம் குரலில் வந்தது அதுக்கு ஏ கிதாப் காபிலே ஜலா தேனே கே ஹை தீ வைத்து கொளுத்தி விட வேண்டிய கிதாபாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க அந்த ஃபத்வாவின் ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கிறது இப்படி பார்த்துக்கிட்டே போனா இவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டே இருக்கும் இந்த ஃபைல் முழுக்க அவர்கள் செஞ்ச ஒவ்வொரு இலாக்காவின் மேனத்தும் கோஷிஷும் மஸ்னூஇ தப்லீக் ஜமாத் 1900 இதுல மஸ்னூஇ போலி தப்லீக்னு சொல்லி யார் போட்டாங்க பாக்கியாத் முஹல்லா வாசிகள் போட்டாங்க இவங்களை உள்ளார விடாதீங்க நாங்க ஆபத்து பட்டுட்டோம் இவர்கள் போலி தப்லீக்னு சொல்லி அப்போ எடுத்துறது அதுல ஒட்டியிருக்கேன் அது எடுத்துட்டு வந்தீங்கன்னா காட்டலாம்
அதுல அந்த காலத்துல 1940 50 ஒட்டின நோட்டீஸ் என்கிட்ட இருக்குது. அந்த பேப்பர் எல்லாம் நீங்க எங்கேயும் இது டெஸ்ட் பண்ணிக்கலாம், கெமிக்கல் போட்டு டெஸ்ட் பண்ணி அந்த காலத்து பேப்பர் தான். அப்பவே 40லயே இவங்க சூஃபி அதுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் சொல்லல, இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. ரஹ்மத்துல்லாஹி தஆலா அந்த காலத்திலேயே ஷேகான நம்ம ஆலிசாக்கள் வந்தாங்களே, ஆஹா தொழுகைக்கு தானே சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்காத, உள்ளார விடுன்னு சொல்லி இன்னைக்கு பூந்து உட்கார்ந்துட்டு நாங்க தான் சுன்னத் ஜமாத்து, இவங்க கத்துறவங்க எல்லாம் சுன்னத் ஜமாத்து இல்லைன்னு சொன்னா என்னங்க இது? யாருங்க செய்யறது இந்த வேலை? என்ன பாருங்க, இதுதான் போலி தப்லீக்னு சொல்லி வெளியிட்டாங்க. இது அரபிக் தப்லீகாலாவின் அட்டகாசம், மறுமலர்ச்சி, திருச்சி அலுவலகம் 15/1/1960 போலி தப்லீக்னு போட்ட நோட்டீஸ். அதுக்கப்புறம் இது நாகூர்ல இருந்து வெளியிட்ட நோட்டீஸ். இது இல்யாசி தப்லீகை பற்றி முக்கிய அறிவிப்பு ஏபி அப்துல் ரஹீம் விரிஞ்சிபுரத்திலிருந்து போட்டார். புரியுதுங்களா? ஆக இவங்க சுன்னத் ஜமாத் இல்லங்கிறதுக்காக இவ்வளவு காரணம். அதுக்கப்புறம் தப்லீக் ஜமாத் அண்ட் பித்தத் ஆர் அதுல இங்கிலீஷ்ல ஃபத்வா கொடுத்தாங்க. அது அப்புறம் வர்ற தீர்ப்புகள் அப்புறம் இருக்குது. இப்போ இப்படி எல்லாம் பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தரைக்குறைவாகவும் தாறுமாறாகவும் அவுலியாக்களை மிக கேவலமாகவும் பேசியவர்கள் தப்லீக்காரர்கள் தான். அது சுன்னத் ஜமாத் கொள்கையா? 20 ரக்காத்து பின்பற்றி விட்டால். ஆகவே பாகிஸ்தான்ல இருந்து வெளிவந்த போஸ்டர், பெரிய போஸ்டர், அதை சுருக்கி ரெடியூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னாக்கா, கிறிஸ்தவர்களால் ஒட்டப்பட்டது. மோதுவோன்னு நினைச்சுக்கங்க. யாரால் ஒட்டப்பட்டது? கிறிஸ்தவர்களால். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த அஷ்ரஃப் அலி எழுதினதை, ரஷீத் அஹமது கங்கோஹி எழுதினதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் எழுதினதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு போஸ்டர் விட்டாங்க. மதம் மாற்ற தடை சட்டம் இருக்குது. அந்த தடை சட்டத்தை அங்கே போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க அவங்க? வஹாபியோ. தலைப்பு பாருங்க, வஹாபியோ ஈசாயி பஞ்சாவோ. ஓ வஹாபிகளே, நீங்கள் நசாரா கிறிஸ்தவராக மாறிவிடுங்கப்பா. ஏன் எங்களை கிறிஸ்தவராக சொல்ல? யார் நீ அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொல்ல, வர்ணா காஃபிர் ரஹோகே. நாங்க சொல்லலைங்க காஃபிர். ஃபத்வா இருந்தா படிக்கிறோம். அஷ்ரஃப் அலி மேல என்ன ஃபத்வா இருக்கோ அதை படிக்கிறோம். இது யார் சொல்றா? கிறிஸ்தவன் சொல்றான். என்னையா ஆலின்சா சுன்னத் ஜமாத் 20 ரக்காத்தெல்லாம் பின்பற்றுறாங்க, இமாம வச்சிருக்காங்க, தொழுகைக்கு ஏவி அழைக்கிறாங்க, கலிமாவை எத்தி வைக்கிறாங்க. இத்தேபடே மௌலானா 1000 கித்தாப் எழுதின அஷ்ரஃப் அலி தானவியையும், ரஷீத் அஹமது கங்கோஹியையும், காசிம் நானத்திவியையும், கலீல் அஹமது அம்பேட்டியையும், இல்யாஸ் காந்தலவியையும், மௌலானா ஹுசேன் அஹமதையும், தாண்டவியையும், அபுல் ஹசன் அலி நத்வியையும் பார்த்தா இப்படி சொல்ற, தேவபந்திகளை பார்த்தா சொல்ற அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா, எப்பா கோச்சிக்காத, கிறிஸ்தவர்கள் கோச்சிக்காத, நம்ம தர்க்கம் வைக்கலாமா? நானும் நீனும் பேசலாம். ஒன்னே ஒன்று சொல்லு, உன்னுடைய ரசூலை பத்தி நீ எழுதியிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு அப்புறம் நுபுவத் சொன்னாரு. 40 வயசுக்கு அப்புறம் தான் ஏலான் ஆச்சு. அப்புறம் என்ன? அவருக்கு ஒன்றும் தெரியாது. நவசுபில்லா தருவது ஓதுனா மலக்கு தான் கேட்கும். அவருக்கு மோஜிசாத் இல்லை, அறிவு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம். நவசுபில்லா. இன்னும் என்ன சொன்ன? மதலை பிள்ளை பைத்தியருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னவோ சொல்லியிருக்க. நீ தான்ப்பா சொன்ன, நான் சொல்லல. நீ ரஷீத் அஹமத் கங்கோஹியே நீ நீயா இல்லையா? மீலாது ஓதக்குனாது, பர்த்டே ஓதிக்கலாம், கிருஷ்ண கண்ணையா நிக்கலாம்னு சொல்லி எல்லாம் எழுதியிருக்க. அதெல்லாம் போப்பா. உங்க குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது எங்க நபியை பத்தி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னன அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபிய்யா. எல்லாம் கூடி கிறிஸ்தவன் சொல்றாங்க. வாதிகளை உங்க குர்ஆன் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? ஓ மரியமே, எங்கேருந்து உனக்கு குழந்தை வந்துச்சுன்னு கேட்டா, தொட்டில காத்து அஷாரத்திலை, அப்போதான் பிறந்து ஈசா நபி தொட்டில் ஆடிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இஷாரா காட்டிடுனாங்க. மௌனம், சௌமே சௌம். என்ன நோன்பு அவங்க வச்சாங்க? மௌன விரதம். அதான் கிறிஸ்தியர்கள் கட்டிக்குவாங்க அந்த நோன்பு நேரத்துல. மௌனமா பேசாம இருப்பாங்க. அஷாரத்திலே யார் சொல்றா? குர்ஆன் சொல்லுது. சொல்றது யாரு? கிறிஸ்து.
அஷாரத் இலை